நமஸ்காரம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத முக்கியமாக நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதம் அவ்வளவு திருப்திகரமான ஒரு நிலையில் இல்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அது என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாதுங்க, எவ்வளோ வந்தாலும் பத்தாது, ஒன்றுமே புரியாது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். செலவு செலவு செலவு. நீங்கள் ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அதில் 3 மடங்கு 4 மடங்கு செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபம் உங்களுக்கு முட்டிட்டு வரும். யாரு பேசினாலுமே என்னமோ உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசுவாங்க, கோபப்படுத்தியே பார்ப்பாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு இரிட்டேஷன் அங்க ஏற்படும். ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் செவ்வாய் அப்படின்றது தான் உங்க ராசிநாதன். உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான். அவர் போய் கேதுவோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ எது எடுத்தாலுமே எரிச்சல் எரிச்சல் எரிச்சல்ன்றது ஏற்படும். இதனால வாக்குவாதங்களும் பிடிவாதங்களும் அதிகமா இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசி ஒன்று நினைச்சிடுச்சுன்னா அதை சாதிச்சே தீரும். எத்தனை விருச்சிக ராசி பாருங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலையில வந்திருப்பாங்க. அந்த ரொம்ப கஷ்டப்படும் போது மெச்சூரிட்டி அப்படின்றது அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு சூட்சும சக்தி ரொம்பவே அதிகம். இன்ட்யூஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அனைத்து விஷயத்தையும் சாதிப்பாங்க. இப்பயும் சாதிக்க போறாங்க, நான் இல்லைன்றதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு ஃப்ரிக்ஷன் அதிகமா ஏற்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப எப்படி இருக்கும்னா, வேலையை விட்டுட்டு போயிடலாமா, இங்க இருந்து போயிடலாமா, வேண்டாண்டா, சும்மாவே கூட வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம் இவங்கிட்ட வேலை செய்யறதுக்கு அப்படின்னு தோணும். தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளவு திருப்திகரமான ஒரு நிலையில இல்லை இந்த மாசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் கேதுவோட, அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சனியுமே உங்களுக்கு வக்ரம் பெறார். ஸோ அப்படி இருக்கும்போது உங்க சுகத்தை கெடுக்கக்கூடிய வகையில நிறைய கிரகங்கள் அங்க இருக்கு. இப்போ இங்க வேண்டியது நிதானம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டுமா, நம்மளுடைய இந்தியர்கள் வாழ்வதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்காகத்தான். இப்ப கிரகங்களுடைய நிலை பார்க்கும்போது உங்க குழந்தைங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆபீஸ்ல தான் பிரச்சனை, பிசினஸ்ல தான் பிரச்சனை, பணம் பத்தவே இல்லை, ஆர்டர் ஒரு பக்கம் வருது, ஆனா அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு முடியல அப்படின்னு உங்களுக்குள்ள போராட்டத்துக்கு மேல போராட்டம். நான் சொல்லிட்டே போலான்னு வச்சுக்கோங்களேன். சரி, வீட்டுக்கு தான் வந்தா திருப்தியா இருக்க முடியுமா அப்படின்னா அந்த இடத்துலயும் மனைவினாலையும் கணவனாலையும் குழந்தைகளாலையும் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் விருச்சிக ராசி அன்பர்களே. ஏன் அப்படின்னா குரு உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால. பட் அங்க சுக்கிரன் 7ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுக்கிரன் 7ல் இருக்கிறது பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நீங்க எது பண்ணாலுமே ஃபேன்சியா பண்ணுவீங்க. உங்களுடைய மனசு சரின்னா மட்டும்தான் உங்களால பண்ண முடியுமே ஒழிய மற்றவங்களுக்காக உங்களால பண்ண முடியாது. ஆனா இப்போ உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வேற மாதிரி ப்ரெஷர் போடுவாங்க. அப்படி ப்ரெஷர் போடும்போது உங்களுக்கு மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய திசா புத்தி அந்தரத்தை பார்த்துக்கோங்க. அது ஃபேவரபிளா இருந்தா சமாளிச்சிடலாம், அது ஃபேவரபிள் இல்லைன்னாலும் சமாளிச்சிடலாம். குருனுடைய பார்வை உங்களுடைய 12லையும் 2லையும் விழறதுனால. ஆனா சமாளிக்கிறதுக்கு அப்பாடான்ற மாதிரி போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெருசா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜூலை மாசத்துல நீங்க வேலைக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாசம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அப்படின்றது சிவனேன்னு இருங்க. எதையும் கண்டுக்காதீங்க. ஆனா சிவனேன்னு இருந்தாலே 108 டென்ஷன் வரும்ன்றதும் ட்ரூ தான். ஆனா அங்க இரிட்டேட் மட்டும் ஆயிட்டீங்க, கோபம் மட்டும் பட்டுட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஒரு டென்ஷனுக்குள்ள நீங்க போய் மாட்டிக்குவீங்க. கடன் கேட்ட இடத்துல எல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க அந்த கடன் வாங்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா நீங்க அந்த கடன் வாங்குறது இப்ப பெரிய சிக்கலுக்குள்ள போய் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சூரியன் குருவோடு உட்கார்ந்து இருக்கிறதுனால பிளஸ் தான். பட் ஸ்டில் அந்த சூரியன் வீட்லேயே செவ்வாய் கேது இருக்கிறதுனால இப்போ மேலதிகாரிகளோட
தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கும் அண்ட் நீங்க யாரை நம்பி ப்ரொசீட் பண்ணீங்களோ அவங்களே உங்களுக்கு மைனஸ் பண்றதுக்கும் உங்களை வேற மாதிரி மிரட்டுறதுக்கும் அதனால பணம் விரயமாறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் சமாளிச்சு வந்துருவீங்க. சி அகெயின் அண்ட் அகெயின் விருச்சிகராசி அன்பர்களே, நான் என்ன சொல்றேன், சமாளிச்சு வந்துருவீங்க. சமாளிச்சு, ஆனா உங்களுக்கு இப்படி விடுறாப்பா, சமாளிச்சு ஒரு வழி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மனோநிலைக்குள்ள தள்ளப்படுவீங்க. பைரவரை நீங்க கிளியரா புடிச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிரிப்பு அப்படின்றது தான் முக்கியம். சைலண்டாவும் அந்த சிரிப்புல பல பல கருத்துகள் இருக்கு இல்லையா, அவனுக்கு என்ன தோணுதோ அவ புரிஞ்சுட்டு போட்டுமே ஒழிய நீங்க எதுவுமே செயல்பட வேண்டாம். அதே மாதிரி இன்னும் சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல போஸ்ட்ல நல்ல ஒரு லெவல்ல இருக்கிறவங்க மேக்சிமம் இப்ப எதையும் இனிஷியேட் பண்ணாம நீங்க டூர் போயிடுங்க, கோயிலுக்கு போயிடுங்க. அதெல்லாம் நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் வரும். அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. மே மாசம் தான் ராகு கேது பெயர்ச்சி ஆச்சு இல்லையா. கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை உங்களுக்கு சர்ப்பதோஷத்துக்குள்ள வர்ற மாதிரி இருந்ததுன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சர்ப்பதோஷ ஸ்தலத்துக்கு உங்க நட்சத்திரத்திலேயோ அல்லது ஆயில்யத்திலேயோ அல்லது பஞ்சமி திதியிலையோ நீங்க போய் சர்ப்ப சாந்தி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வேண்டியது சாந்தி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையும் நான் நம்பினேன், அவன் சொன்னதை வச்சு நான் செஞ்சேன் அப்படின்ற வார்த்தை கூடவே கூடாது. யாருக்கு கடன் கொடுத்தாலும் இப்ப பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதனால தயவு செஞ்சு வேண்டாமே. இவங்க இல்லைன்னா என்னால முடியாதுன்னு நீங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்குள்ள கூடவே கூடாது. இப்ப அவன் எதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் அதையும் சமாளிச்சு வந்துருவீங்க. பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதீத பயம் உங்களுக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கும். தேவையில்லாம வெடுக்குன்னு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனசைட்டிஸ்குள்ள மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடம்பு வலி, எதிர்ப்பு சக்தி அப்படின்றதெல்லாம் இருக்கு. ரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நீங்க எதை யூஸ் பண்ணாலும், நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட நீங்க எலக்ட்ரிக் சம்பந்தமானதுல கேர்ஃபுல்லா இருங்க. கூர்மையான பொருட்கள், கத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருங்க. எதுலையுமே டக்குன்னு கரெக்டா நான் மூடாம நான் மிக்சி போட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க எதுலையுமே பொறுமையா சேஃப்டியா நீங்க இருந்துக்கணும். சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆச்சே, செவ்வாயினுடைய வழிபாடும் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நட்ராஜனுடைய திருமஞ்சனம் இப்ப சூப்பரா இருக்கும். அந்த நட்ராஜனுடைய அபிஷேகத்துக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மிகவும் 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 உங்களுக்கு உதவும். 1ஆம் தேதியே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையே உங்களுக்கு சஷ்டியும் சேர்ந்து வருது. ஸோ ஜூலை 1ஆம் தேதியே உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்ல விமர்சையா செய்யக்கூடிய முருகன் கோயிலுக்கு நீங்க போய் மனதார நிறைய அரளிப்பூ வாங்கிட்டு போய் உங்க கைகளால் நீங்க கொடுத்துட்டு வாங்க. இதை நீங்க பண்ண சக்சஸ் ரேட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாசம் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தியும் நீங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் பார்த்துட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். விருச்சிகராசியை சொல்லவா வேணும், சூப்பரா ஜெயிப்பீங்க. அனைத்து விஷயங்களும் நல்லா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒரு 3-4 மாசத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரீயா இருங்க. நிறைய ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய உணவு முறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுங்க. சாந்தம் சாந்தம் சாந்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.